நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்படினா நம்ம ஹால்ல இருந்து வெளியில போலாமா? அதெல்லாம் வேண்டாம். இந்த வீட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்தா போதும். இந்த வீட்டுக்கு வந்து படுத்த படுக்கையா 2.5 மாசமா படுத்து கிடந்தாருல்ல. என் வீட்டுக்காரர் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படி இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க, சொல்லிடுங்க. உன்னோட இந்த பேச்சுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல ஜெயா. இந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போலாம் தானே சொன்னேன். அதை விட்டுட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போன சொன்னேன். ரூம்குள்ளே இருக்கிறதா இருந்தா 16,000 ரூபாய் கொடுத்து இந்த வீல் சேர் நம்ம வாங்காம இருந்திருக்கலாம் இல்லையா? 16,000மா? அதோட விலை 16,000 ரூபாய் இருக்கும். ஆனா இதை என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினதுனால இதுக்கு 9,000 தான் கொடுத்தேன். ஆனா இதை கொண்டு வந்த ஆளு சும்மா கிடைச்சதுன்னு தானே சொன்னாரு. உனக்கு அப்படி தோணுதுன்னா அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு ஃப்ரீயா தான் இது கிடைச்சது. அதனால என்ன இப்போ? கடைசியா என் வீட்டுக்காரோட ட்ரீட்மெண்ட் செலவை சொல்லும் போது இந்த வீல் சேர் 16,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டாதீங்க. ஐயோ ஜெயா, நீ எப்ப பார்த்தாலும் அப்பாவை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காத. குறைந்தபட்சம் 3 மாசமாவது முடியாம கட்டில இருந்து எந்திரிக்க முடியாம இருந்த இவரை 2 மாசத்துக்குள்ள நாம இவரை வீல் சேர்ல உட்கார வச்சிட்டோம். அதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லு. நாம என்ன செஞ்சாலும் அதுக்கு இவன் நன்றியே சொல்ல மாட்டா. ஆனா குத்தம் மட்டும் சொல்லிடுவா. அதுக்காக அப்பாங்கிற முறையில நான் என்னோட கடமையை செய்யாம இருக்க முடியாது இல்லையா? வாங்க பாட்டி, நாம அப்பா வெளியில கூட்டிட்டு போலாம். நீங்க எங்கேயாவது கூட்டிட்டு போய் இடிச்சு தள்ளி விட்டு என் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் இவரை பாத்துக்க மாட்டேன். இத்தனை நாளா நீதான் இவரை பாத்துக்கிட்டியா என்ன? என்ன சொன்னீங்க? நான் என் வீட்டுக்கார நல்லா பாத்துக்கலையா? நான் என்ன பண்ணாலும் என் மேலதானே நீங்க குறை சொல்வீங்க. நீ இத பெருசா எடுத்துக்காத, நாம கூட்டிட்டு போலாம். சுதா, நீங்க வண்டியை தள்ளிட்டு இருக்காம சாப்பிட்டதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு. பாட்டி நீங்க போங்க, இதுக்கப்புறம் அப்பாவை நான் பாத்துக்கிறேன். உன்னால பேலன்ஸ் பண்ண முடியாதுமா? அவளால இதை பண்ண முடியலனா அவளோட அம்மா வந்து பாத்துப்பா. இது ரொம்ப ஈஸி பாட்டி. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு? நீ போய் உதவி பண்ணு ஜெயா. அவ கத்துக்கட்டுமா? இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டேன்ல. இருக்குல்லப்பா. உங்க வாய்ஸ கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சுப்பா. என்ன ஸ்ரீ குட்டின்னு எப்பப்பா கூப்பிடுவீங்க? பிசியோதெரப்பி பண்ணதுனால தான் என்னவோ மனோஜால இப்ப எந்திரிச்சு நிக்க முடியுது. ஏதாவது ஒரு நல்ல ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நாம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கூடி சீக்கிரம் குணமாயிடுவான்னு தான் எனக்கு தோணுது. அங்க கூட்டிட்டு போறதுக்கும் நான் தானே வந்தாகணும். நீங்க சும்மா தானே போறீங்க, பணத்தை செலவு பண்ண மாட்டீங்கல்ல. அந்த நேரத்துல நான் ஏதாவது ஒரு இடத்தை வித்து கொடுத்தா எனக்கு கமிஷனாவது கிடைக்கும். என் வீட்டுக்காரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைச்சிச்சுல்ல. என்ன கமிஷன்? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த பணத்தை எல்லாம் நான் தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல வரியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவரை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. நீங்க 2 பேரும் அடிக்கடி இந்த மாதிரி சண்டை எல்லாம் போட வேண்டாம். வேற என்ன பண்ணட்டும்?
இவ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இவ கூட்டிட்டு போட்டோம். இங்க பாருங்க, என் வீட்டுக்கார ஒன்றும் அனாதையெல்லாம் இல்ல. ஒரு வார்த்தை சொன்னா எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு என் வீட்டுக்காரோட ஃபேமிலி தயாரா இருக்காங்க. அப்ப நீ போய் சொல்லு போ. நான் கண்டிப்பா சொல்லுவேன். சொல்ல போனா ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் வீட்டுக்காரர் எந்திரிச்சிட்டாருல, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இவ சொல்றத பார்த்தா மனோஜுக்கு இப்படி ஆனதுக்கு நாம தான் காரணமா? முதல் குழந்தையாச்சே, இவளை நாம தாலாட்டி சீராட்டி ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம். இவளோட ஆணவத்துக்கு கன்னத்திலே 2 போட்டாதான் சரியா வருவா. இவளை விட பாலா எவ்வளவோ பரவாயில்ல. ஓ, அவளை பத்தி இப்போவாவது பேசுறீங்களே. ஆபரேஷன் முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு. நாம போய் என்ன ஏதுன்னு கூட பார்க்கவே இல்ல. நம்ம என்னன்னு கேட்க போனா இதை விட அது பெரிய பாரமா இருக்கும். இருந்தாலும் அவளை நினைச்சு பார்த்தா கவலையா இருக்கு. உதவிக்குன்னு யாருமே இல்லாம பாலா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல. இப்ப அவளோட நிலைமை எப்படி இருக்கோ தெரியல. ஆபரேஷன் முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் வீட்டுக்குள்ளேயே இருந்தா உடம்பு பெருத்துரும். நான் வெயிட் போட்டேன்னு தான் எனக்கு தோணுது. உன்னை நேர்ல பார்த்தா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சந்தோஷம் வந்தா ஒரே நாள்லயே உன் முகம் பிரகாசமா மாறிடும். வருத்தப்படும் போது சீக்கிரமா உன் முகம் டல் ஆயிடும். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த சொர்வம் இல்ல பிரீத்தி. ஒரு நோயாளி மாதிரி நீ என்ன கவனிச்சுக்க வேண்டாம். அதிகபட்சமா 1 வருஷத்துக்கு முன்னாடி பழகுன சித்தாரா கூட சொந்த அக்காவை பாத்துக்கிற மாதிரி உன் வீட்டுக்கு வந்து உன்னை நல்லா பாத்துக்கிட்டால. சிவபிரசாத் என்னன்னா வேணுவ அவர் 2 கையால தாங்கிக்கிட்டே இருந்தாருல. கோவால இருக்கிற கடை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தானே சிவபிரசாத் இங்க வந்து இருக்கான். ஒரு 20 நாளைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டான். கட்டாயப்படுத்தி தான் அனுப்பி வச்சிருக்கோம். நாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ஒருவேளை நம்ம யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் அவங்களே பண்ணிப்பாங்க. சித்தாருடைய ஃபேமிலி பச்சை கொடியை காட்டிட்டாங்க. நீ சூரஜ் சிவபிரசாத் மட்டும் இல்லனா எங்க வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷமே வந்திருக்காதா. அதே மாதிரிதான் ஜோசப் அண்ணனும். ஆனா சொந்தக்காரங்களும் கூட பிறந்தவங்களும் இப்ப வரைக்கும் வந்து பார்க்கவே இல்ல. அதெல்லாம் அப்படிதாண்டி. ஒரு தேவைன்னு வரும்போது நமக்கு தேவைன்னு இருக்கிற யாருமே ஒரு உதவின்னு கேட்டா நம்ம கூட நிக்க மாட்டாங்க. நாம இது வரைக்கும் ஒரு தடவை கூட நேர்ல பார்க்காதவங்க தான். அப்படி இல்லைன்னா ஏன் இவங்க நமக்கு கருணையே காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க தான் நம்ம உதவிக்கு வருவாங்க. என் வீட்டுக்காரர் திரும்ப உயிரோட வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. நான் தான் அவர் உயிரை திரும்ப கொடுத்தங்கிற பெருந்தன்மை இப்பதான் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் யார் முன்னாடியும் போய் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். வேணுகோப்பங்கிற மனுஷன் இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம், வேற யாருக்குமே சொந்தம் கிடையாதுன்னு சொல்லுவேன். நீயே வச்சுக்கோடி. இனிமேல் உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. நீ மனசு விட்டு சிரிக்கிறத பாக்குறதுக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்டி. பாலா ஏன் எப்பவுமே கண்ணீரோட இருக்கான்னு நிறைய பேர் கேட்டாங்க. இது வரைக்கும் சந்தோஷப்பட எதுவுமே இல்லாதவ எப்படி மனசு விட்டு சிரிப்பா? இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம். பாலா வாழ்க்கையில இனி கண்ணீர் மட்டும் இல்ல, சிரிப்பு இருக்குன்னு மத்தவங்களுக்கு நாம காட்டுவோண்டி. சரியா? இப்படி சொன்னா போதாது. சந்தோஷத்தோட நீ இது வரைக்கும் கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு உன் முகத்துல விரிஞ்சிருக்கணும். விரிஞ்சிருக்கிறதுக்கு நான் என்ன தாமரை பூவா? நீ ஃபர்ஸ்ட் சரி, அது தாமரையா மல்லியா சூரியகாந்தியான்னு நான் சொல்றேன். அட சிரிடி சிரிடி என் பாலசுதா. வாங்கப்பா. அட என்ன விடுமா.
அப்பா இப்ப பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கார்ல. சூப்பர் இல்ல, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார். அப்பா நீங்க இந்த அளவுக்கு அழகா இருந்தீங்களா? அப்புறம் எதுக்காக நீங்க அந்த தாடி வச்சு சுத்திட்டு இருந்தீங்க? அட கண்ணை வைக்காதடா டேய். பிரீத்தி போயிட்டாங்களா? அவளை அனுப்பி வச்சுட்டு தான் நான் இப்ப கேட்டு சாத்திட்டு வரேன். ரெஸ்ட்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே படுத்த படுக்கையா இருந்தா என் உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே போகுது. இப்படியே இருந்தா நான் வயசான மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு பிரீத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் அது சரின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாத்தலாம்னு நினைச்சேன். மாற்றம் நல்லதுதான். ஆனா டாக்டர் என்ன சொன்னாரு? 6 மாசத்துக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராம நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாரு. மாஸ்க் எங்க? அது நீங்க எப்பவுமே போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ போய் எடுத்துட்டு வா. ஆபரேஷன் முடிஞ்சு 2 மாசம் தானே ஆச்சு. நீங்க சொல் பேச்சு கேட்கலனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்தாங்க. இத போட்டு விடுமா. இத போடும்போது எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. இத மட்டும் நீங்க போட்டுக்கலனா எனக்கு தான் மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். இத போட்டுக்கிட்டு பேசினா எதுவும் புரியாது பாலா. என்ன? இத போட்டுக்கிட்டு பேசினா புரியாது பாலா. கொஞ்சமா பேசினாலே போதும். ஏய் என்னாச்சு? ஒன்னும் இல்ல பாலா. நான் எந்திரிச்சு உட்கார்றது கூட சம்மதிக்க மாட்டேங்கிறேன். நான் சுதந்திரமா இருக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் எனக்கு அனுமதி கொடுமா. அதுக்காக இல்லைங்க. உங்களை நான் ஏன் வெளியில அனுப்பலனா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா? இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஆகாது பாலா. இந்த 2 மாசத்துக்கு இடையில நம்ம சொந்தங்களோ கூட பிறந்தவங்களோ செலவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாருமே இங்க கேட்க வரவே இல்லை. ஆபரேஷன் முடிஞ்சு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூட ஹரியனை கால் பண்ணல. எல்லாரும் நம்மள மறந்துட்டாங்க. நீ இதுக்கப்புறம் தோத்து போகாம இருக்க என் கூடவே இருந்தாலே போதும். நம்ம பேரை மறந்தவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க வாயாலே சொல்ல வைக்கலாம். என்னம்மா? இவங்க கொஞ்சம் வளரட்டும். நமக்கு கிடைக்காத எல்லாத்தையும் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும். சரிதானே? ஹலோ மாமா, திவ்யா பேசுறேன். என்னம்மா? அஜய பத்தி ஒரு விஷயம் சொல்லலாம் தான் கால் பண்ணேன். இது மத்தவங்களுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டான்னு ஹரி சொன்னாரு. ஆனா என்னால அப்படி நிம்மதியா இருக்க முடியல. அதுவும் இல்லாம கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அப்போ எதுக்கு இதை மறைச்சிங்கன்னு எங்க கிட்ட கேப்பீங்கல்ல. நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா. அது அஜயோட பிசினஸ் பார்ட்னர் அவரை ஏமாத்திட்டதா சொல்றாங்க. ஆள் இப்போ அப்ஸ்காண்ட். அஜய் நடத்திட்டு இருந்த அந்த கம்பெனி இப்ப பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. பணம் கொடுக்க வேண்டிய நிறைய பேருக்கு செக் கொடுத்திருக்காராம். அதுக்கு அவங்க கேஸ் வர போட்டிருக்காங்க. அஜய் பேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்து பணம் செட்டில் பண்றதுக்காக ஹரி போயிருக்காரு. இதுக்கப்புறம் அஜயால துபாயில நிச்சயமா இருக்க முடியாது. கூடிய சீக்கிரமே ஊருக்கு வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு தெரியணும்னு தான் நான் சொன்னேன். இப்போதைக்கு அத்தைக்கு தெரிய வேண்டாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன். அம்முக்குட்டி, நீ ரொம்ப சூப்பரா படம் வரையறியே. எங்க அப்பா கத்து கொடுத்தாங்க அக்கா. அப்படி நீ என்ன படத்தை வரையற? எங்க என்கிட்ட காட்டு. நீ ஒண்ணு அதை பார்க்க வேணாம். நம்ம 3 பேர் வரையறதுல எந்த படம் நல்ல படமோ அதுக்கு பிரைஸ் கொடுக்கறேன் அப்படின்னு தானே உங்க அப்பா சொல்லிருக்காரு. அத கண்டிப்பா நீ தான் வாங்குவ அம்முக்குட்டி. அந்த படத்தை நான் பார்க்கணும். பார்க்க வேணாம், பிரைஸ் கிடைச்சத காமிக்கிறேன். அப்படி என்னோட அப்பா கொடுக்கற பிரைஸ நீ ஒண்ணும் வாங்க வேணாம். ஐயோ, ஏய் வீணு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏய், அவ அழுறாடா. அழுவாத அம்மு. அம்மா வந்த உடனே அவனுக்கு அடி விழப்போகுது. அப்பா கிட்ட சொல்லி அந்த பரிசை நான் உனக்கு கொடுக்க சொல்றேன். என்னுடைய பாடம், என்னுடைய பாடம்.
எவ்வளோண்ணா? 50. இந்தாங்க. அம்மா, ஆஷா சித்தி வந்திருக்காங்க. அவங்க யாரு? அம்மாவோட தங்கச்சி. சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அடடா, இவ யாரு? எங்களோட ஃப்ரெண்டு. என்னோட ஃப்ரெண்டு இல்ல, என் அக்காவோட ஃப்ரெண்டு. இப்ப நீயே சொல்லு, நீ யாரோட ஃப்ரெண்டு? இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டு. நான் போயிட்டு வரேன். நாங்க இப்பவும் உயிரோட தான் இருக்கோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்லக்கா. ஒரு கால் பண்ணியாவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. நான் தான் தப்பு பண்ணேன், ஒத்துக்கிறேன். அதை சரி செய்ய தான் வந்திருக்கேன். கொஞ்ச நாள் உங்களுக்காக உதவி செய்யலான்னு வந்திருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யறேன். இதுக்கப்புறம் யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவைப்பட்ட நேரம்லாம் முடிஞ்சது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை பார்க்க நான் வரலான்னு நினைச்சேன்க்கா. அப்புறம் என்ன, வழிய மறந்துட்டியா? அந்த நேரத்துல தான் எனக்கு ஒண்ணு நடந்துச்சுக்கா. பாத்ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் கியூர் ஆனக்கா. ஆனா அதுக்குள்ள வயித்துல இருந்த ஒரு உயிர் என்னை விட்டு போயிடுச்சு. அந்த கஷ்டமே பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் நான் இப்படியே இருந்தா எப்படின்னு தோணுச்சு. பெண் குழந்தை இருக்கா, அவளோட எதிர்காலத்தை நான் பார்க்கணும்ல. அவளோட அப்பா ஒரு ஃப்ராடுன்னு அவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? உன் பொண்ணுகிட்ட புரிஞ்சுக்கிற சமயத்துல நீ சொன்னாலே போதும். அவ இருக்கிற இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும்ல. ஏதோ ஒரு பொண்ணு கூட அப்பா தகாத உறவு வச்சிருந்தாரு, அவரை விட்டுட்டு வந்தது தப்புன்னு அவ சொல்லிட்டானா? அப்படின்னா நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற? என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணது சுமேஷ் தான். அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாது. எல்லாமே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். வேணுமாமாவை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து பொறுமையா பேசலாம். ஆபரேஷன் முடிஞ்சு எப்படி இருக்கீங்க மாமா? சோர்வு வலியெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி என்னமா பிரயோஜனம்? பாரு, இவன் என்ன வெளியவே அனுப்ப மாட்டேங்கிறாளே. உங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலனா நீங்க பறந்துருவீங்கன்னு அக்காக்கு தெரியும்ல. இதுக்கப்புறம் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. உங்களோட உதவிக்காக 1 மாசத்துக்கு முன்னாடியே வரணும்னு நினைச்சேன். ஆனா முடியல. வர முடியாத அளவுக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். சுமேஷ் உனக்கு கால் பண்ணவே இல்ல, அப்படித்தானே? இல்ல. அன்னைக்கு நீ காம்ப்ரமைஸ் ஆகி அவன் கூப்பிட்டதும் நீ போகாம இருந்தது நல்லதா போச்சு. கூட பிறந்த தம்பின்னு சொல்லி என்னமா பிரயோஜனம்? நாம நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. அது எனக்கு எப்போவோ தெரியும் மாமா. அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட இனிமே அவன் கூட தான் வாழ போறேன்னு முடிவெடுத்திருக்கான். இதுக்கப்புறம் நீ முளவு கட்டுக்க போனீன்னா உன் வாழ்க்கை வீணாயிடும். நீ எப்பவும் போகாதம்மா. அவன் என்னதான் டிராமா போட்டு நடிச்சாலும் இல்ல உன் காலை பிடிச்சு கெஞ்சினாலும் சரி, நீ போகவே கூடாது. அவன் ஒரு ஃப்ராடு. அந்த ஃப்ராட மன்னிக்கணுமா இல்ல அவனோட வழியிலேயே பதிலடி கொடுக்கணுமா? சுமேஷ்காக நான் உங்களை கண்டுபடி திட்டிருக்கேன்க்கா. மாமா உங்ககிட்டயும் நான் மோசமா நடந்துக்கிட்டேன்ல, அது எல்லாத்துக்கும் பிராச்சித்தமா கொஞ்ச நாளைக்கு அவங்களோட உதவிக்காக நான் இங்கதான் இருப்பேன். அதுக்கப்புறமா வேணா நான் அங்க போய்க்கிறேன். சுமேஷ் கிட்ட இருக்க கணக்கை தீக்கணும்ல. ஆஷா, உனக்கு புத்தி கித்தி கேட்டு போச்சா என்ன? என்ன மாதிரி உண்மையா இருக்க ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அவன் எப்படிக்கா சந்தோஷமா இருக்கான்? பழிக்கு பழி, அந்த எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கு. இந்த முடிவை வெளியே இருந்து என்னால கண்டிப்பா பண்ண முடியாது. அந்த ஆள் கூடவே இருக்கணும், என்னோட பிளான் சக்சஸ் ஆகணும்னா. ஒரே அடியில சாகக்கூடாது.
அவனால எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கணும். அதுக்காக அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்டாட்டியா அத்தைக்கிட்ட ஒரு நல்ல மருமகளா நடிக்க போறேன். நீங்களும் வேணுமாவும் மறுப்பு சொல்லாதீங்க. ஆஷா வேணுவையும் பாலாவையும் கவனிக்கிறதுக்காக அங்க போய் இருக்காங்கும் போது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அத நினைச்சு இவன் எதுக்கு வருத்தப்படணும்? அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர விஷயத்துல 1 மாசத்துல முடிவு சொல்றேன்ட்டு இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதை விட பெரிய பிரச்சனை தான் நான் நீங்க நடந்துட்டு இருக்கு. கட்டின பொண்டாட்டி அப்புறம் பெத்த குழந்தைங்களோட வேலையை பார்த்துட்டு அப்புறம் நீ மத்த வேலையை பார்த்தா போதும். ஆஷா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு உன்கிட்ட சொல்லியும் நீ போனியா என்ன? இங்க பாரு, இவனை அங்க வர வச்சு அடியாளுங்களை வச்சு அடிக்கிறதுக்காகத்தான் ஆஷாவோட அப்பா இவன் அங்க வர சொல்லி இருப்பாருன்னு பயந்துட்டு தான் இவங்க போகாம இருக்கா. இல்லடா கையெடுன. அப்புறம் கீழே விழுந்ததும் வயித்துல இருந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு ஆஷாவோட இதையும் கல்லா அறந்திருக்கணும். இங்க பாரு, அவ கர்ப்பிணியா இருக்கான்னு சொன்னா கூட அவளை கல்யாணம் பண்றதுக்கு 4 பேர் இருக்கத்தாண்டி செய்வான். என்னங்க இங்க பாரு, நீ எப்ப வேணாலும் அங்க போவன்ற நம்பிக்கையில தான் ஆஷா இருந்திருக்கா போல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு போன் பண்ணி கூட நீ அவகிட்ட பேசாம இருந்திருக்க. இதுக்கப்புறம் ஆஷா வருவாளா? நான் கேள்விப்பட்டது உண்மையா? அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக உன் பொண்டாட்டி போயிருக்காளா? இவனுக்கு தான் ஆஷா வேணாம்ல. அப்படி இருக்கும்போது அவ எங்க போனா உங்களுக்கு என்ன? அதை சொல்றதுக்கு நீ யாருடி? அவ உண்மையாவே வேலை செய்ய போயிருக்காளான்னு நீ போய் விசாரி. நீங்க போய் விசாரிங்க. அதுவும் சரிதான். வேணு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அங்க தாராளமா போலாம். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே நீ ரிட்டர்ன் ஆயிடலாம். இதுக்கப்புறம் நான் அங்க போக மாட்டேன். ஆஷா மட்டும் அங்க போயிருந்தானா தயவு செஞ்சு நீ அதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காத. அனிலா சொன்ன மாதிரி ஆஷா விஷயத்துல தலையிடுறதுக்கு இவனுக்கு அவளுக்கு என்ன உறவு இருக்கு? அவ இப்போ இவன் பொண்டாட்டி தான். என்னம்மா நீ? இவன் தான் புருஷன் அவளுக்கு தோணணுமே. உங்களுக்கு பிடிக்காதனால தான் நான் அவளை தேடி போகவே இல்லை. ஓ, இப்ப எல்லா தப்புக்கும் நான் தான் காரணமா? உனக்கு தேவைன்னா நீ போய் அவளை கூட்டிட்டு பா. அப்படி போட அருவாள. கதை இப்ப அப்படி போகுதோ? இன்னும் எதுக்காகடா இங்க ஸ்டாண்ட் போட்டு நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா போய் அவளை கூட்டு வாடா. நம்மள தோக்கடிக்க தான் அவ பாலா வீட்டுக்கு போயிருக்கானா அதை ஒத்துக்க கூடாது. நீ போய் அவளை இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கு அவ ஒத்துக்கலைன்னா உறவை கட் பண்ணிடு. ஒருவேளை அந்த ஆஷா இங்க வர்றதுக்கு சம்மதிச்சிட்டானா அவளை இங்க உன் காலடியில உட்கார வைக்கணும். பாலாவுக்கு உதவி பண்ண போனதுக்கான தண்டனைய அவளுக்கு இங்க வச்சு கொடுக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.